தாவேகாவில் பெறப்பட்ட விருப்ப மனுக்களை திருப்பி ஒப்படைக்க இன்றி கடைசி நாள். இந்த நிலையில் கூட்டமின்றி காணப்படும் தாவேகா அலுவலகம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு 6ஆம் தேதியிலிருந்து விநியோகிக்கப்பட்டது. 6லிருந்து 14ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட்ட மனுக்கள், அதாவது ஏறத்தாழ 10,000 பேர் வாங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பிலும் கூட கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில 14ஆம் தேதி வரை திருப்பி ஒப்படைப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு விருப்ப மனுக்களை நிர்வாகிகள் பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்காததால இன்று வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் கூட இன்று இறுதி நாளன்று அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல சில குறிப்பிட்ட சொற்ப நிர்வாகிகளை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். அதிகப்படியான கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல பனையூர் கட்சி அலுவலகமே வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது 6ஆம் தேதி ஏராளமான தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற்று சென்றார்கள். அதாவது ஒரு விருப்ப மனுவுக்கு 100 ரூபாய் மட்டுமே கட்டணம் செலுத்தப்படுகிறது. திருப்பி கொடுக்கும்பொழுது, அதாவது பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்கும் பொழுதுதான் தனி தொகுதிக்கு 5,000, பொது தொகுதிக்கு 10,000 டிடி எடுத்து வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேர்ல யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அதிகப்படியான பொதுமக்கள் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வந்து வாங்கி சென்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எனவே முதல் நாள் அதிகப்படியான கூட்டம் கூடியதால அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குடியிருப்புவாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள், இடையூறு ஏற்பட்டதன் காரணமாக கூறப்பட்டு அடுத்த தினமே வந்து ஆன்லைனில் பதிவு செய்யும்படி பதிவிறக்கம் செய்யப்பட்டு கொரியரில் விருப்ப மனுவை அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. எனவே 7ஆம் தேதியிலிருந்து தேதி வரை QR கோடு மூலமாகவும் அல்லது ஆன்லைன் லிங்க் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு விருப்ப மனுக்களை கொரியரில் அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆனால் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெறப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில சொற்ப எண்ணிக்கையிலேயே விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து திருப்ப கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று இறுதி தினம் அதிக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற ஆர்வம் காட்டுவார்கள் என்று கூறப்பட்ட சூழலில் இன்று அதிகப்படியான ஆட்கள் இல்லாமல் சொற்ப எண்ணிக்கையிலேயே நிர்வாகிகள் பணியர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.